வணக்க மக்களே! மைவித்ரி வழக்கு எப்பதான் முடியும்? சக்தி ஆனந்த் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஸோ பணம் கிடைக்க என்னதான் பண்றது? அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களோட, ஏகப்பட்ட மன வருத்தங்களோட, ஏகப்பட்ட கடன்களோட, இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இருக்க எல்லாருக்கும் இந்த மைவித்ரி வழக்கு எப்போ முடியும்? நம்மள எப்போ பணம் கிடைக்கும்? அப்படின்றது தான் ஒரு பெரிய நோக்கமா இருக்கு. மீண்டும் பார்த்தீங்கன்னா, கம்பெனி திறக்குவாங்களா? மாட்டாங்களா? இந்த கேஸுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா, வேகமா முடிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கேஸ் முடிக்க நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு ஏ டூ இசட் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸு முடியும், முடியும், முடியும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். இது ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா முடியல. இதில முழுக்க முழுக்க தவறு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இஓடபிள்யூ. இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த கேஸ போட்டிருக்காங்க. இவங்க உள்ள வராம இருந்திருந்தாங்கன்னா, கேஸ போடாம இருந்திருந்தாங்கன்னா, எதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையா வந்திருக்காது. ஏன் இவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா, ஏதாவது குற்றங்கள் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இதுவரையும் 1 ஆண்டுகளா எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்ல. ஒவ்வொரு டைமும் வாய்தான்னு வாய்தா தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த அவரோட பணம் நம்மளோட பணம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, 120 கோடி பக்கம் இருக்கு. நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் 23 கோடி தான். இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா, குடுக்க அனுமதி குடுத்தாங்கன்னா, நிச்சயமா எம்டி அவர்கள் குடுக்க தயாரா இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு குடுக்குற பணத்தையாவது குடுக்க விடுங்க அப்படின்னு. அதற்கும் பார்த்தீங்கன்னா, பணம் குடுக்கவும் அனுமதிக்கவில்லை இந்த இஓடபிள்யூ. இவங்க அனுமதி குடுத்தாங்கன்னா, நம்ம பணம் நிச்சயமா நம்மளுக்கு வரும். இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே எண்ணம் மட்டும் தான். அதாவது இத இப்படியே விட்டாங்கன்னா, அது நாட்கள் கடந்துட்டு தான் போகும். எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு போராட்டம் அப்படின்ற ஒரு ஆயுதத்த கையில எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா, எம்டி அதாவது சக்தியானந்தார் அவர்கள்ட்ட இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் அப்படின்றத நம்ம தொடங்கணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அத நோக்கி தான் இருக்காங்க. ஏன்னா போராட்டமாவது பண்ணா, ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு பதில் குடுத்தாங்க. ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல நம்ம எல்லாமே என்ன ஏது அப்படின்றத பண்ணி, இப்பயும் பார்த்தீங்கன்னா, போராட்டம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்ற மாரி இருக்காங்க. போராட்டம் பண்றதால என்ன மைனஸ், என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் பண்ணாவது ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். அந்த கேஸ எடுத்து நடத்துவாங்க. சீக்கிரம் முடிப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னா, நம்ம வாழ்க்கை சராசரியா போகும். இது நம்ம யாருமே கேட்காம இருந்திருந்தாங்கன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுன்னு கோர்ட்டு, கேஸ் அப்படின்னு இழுத்துட்டு வாய்தான்னு போயிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்ற மாரி தான் பெரும்பாலான மக்களோட கருத்தாவும் இருக்கு. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.